நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 811வது வீடியோ. இந்த வீடியோ இருந்தப்போ காலையில் எங்கள் காலத்தில் 20 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கா அறிவியல் ஒரு பெண்மணி. அவட்ட பேசும்போது இந்த திருவள்ளூர் காக்குளூர் ஆஞ்சநேயர் பற்றியெல்லாம் பேச்சு வந்தது. அப்போ திருவள்ளூரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்குது, நான் பார்த்தேன் எல்லாம் சொன்னேன். சரி, இந்த ஆஞ்சநேயரை பற்றி ஏன் டாப்பிக்கை அடிச்சக்கூடாதுன்னு அப்போ ஐ வாஸ் டெல்லிங் ஹர், வியாசராயர் ஒருத்தர் இருந்தாருமா, இல்லை அவளே சொன்னான். நான் முன்னாடி சொன்ன கதையை வச்சுட்டு ஷி வாஸ் ரீகாலிங் தட் பாயிண்ட்டு. நீங்கள் சொன்ன திருப்பதியில் இருந்தார் அவர்னு. ஸோ அந்த வியாசராயரும் அவருடைய பிரதிஷ்டையை தான் பார்க்க போகிறோம் நம்ம. வியாசராயர் வியாசராஜா அப்படின்னு போட்டுக்க பாருங்கள். இவர் தான், இவரும் இவரோட பிரதிஷ்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் மாத்துவ பெரியவர், மாத்துவ சன்னியாசி, பீடாதிபதி. இவர் கண்ட்ரோல்லையே திருப்பதி கோவில் 17 வருஷம் இருந்தது. டியூரிங் தி பீரியட் ஆஃப் கிருஷ்ணதேவராயா இவா கண்ட்ரோல்லையே 17 வருஷ காலம் இவர் ராஜ அந்தஸ்தில் இருந்தார். இவர் வியாசராஜர். வியாசராயான்னு சொல்லுவாள், வியாசராஜர்னு சொல்லுவாள். அதாவது ஒரு சமயம் என்னாச்சுன்னா, ஹவு த திருப்பதி டெம்பிள் கேம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். இப்போ மாத்வர் திருப்பதி கோவிலாக இவர் வைஷ்ணவர். இது வைகாசனம் பாஞ்சராத்னத்தை அது 2 வகை இந்த அந்த பூஜா முறைகள். அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் 2 தடவை கனகாபிஷேகம் பண்ணியிருக்கார். பெருமாளுக்கு இப்போ தங்க காசையை எடுத்துன்னு அப்படியே கொட்டுவான் மேலே, தலை மேலே. அந்த மாதிரி கனகாபிஷேகம் பண்ணான் யார்? கிருஷ்ணதேவராயர். இந்த மாதிரி பண்ணியிருக்கார். நிறைய வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம்லாம் கூட டொனேட் பண்ணியிருக்கார். அகெயின் ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ் வென்னிக்கு விசிட் திருப்பதி, திருமலா மேலே போய் பார்த்தா வெள்ளி பாத்திரம் காணும், கொடுத்த இதெல்லாம் காணும். ஈ காட் அனாய்டு. இங்கேயா போச்சு, என்ன ஆச்சு கேட்குற. அப்புறமா கேட்டுனோம், அங்கே இருக்கிற வைஷ்ணவ பட்டாச்சாரியெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த தேவதாசிகள் நிறையா இருந்தால் திருப்பதி கோவிலை சுற்றி. அவளுக்கு கொடுத்துட்டா திக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம பேசுகிறோமே ஒவ்வொரு கோவிலை பற்றியெல்லாம். திருப்பதி கோவிலில் இந்த அக்கிரமம் நடந்தது. பட்டாச்சாரி எல்லாருமே தேவதாசி தனியாக வச்சுருந்தா ஒருத்தரும். அவள்லாம் தேவர் ரிசைடிங் அரவுண்ட் தி டெம்பிள். இந்த மாதிரி இருந்தது. அப்போ கிருஷ்ணதேவராய கேவ் சிவியர் பனிஷ்மெண்ட்டு தான். என்ன பண்ண இதெல்லாம் வாட் இஸ் த ப்ரூஃப் கேட்டால் கல்வெட்டிலே இருக்குது. வெங்கடநாத் விஜயம் சொல்லிட்டு ஸ்ரீ வேணுகோபாலன் ஒருத்தர் எழுதியிருக்கார் புஸ்தகம். நான் அது 30 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினது. அதில் பற்றி ரெஃபரன்ஸோடு போட்டிருக்கா கிளியராக. திஸ் வாட் ஹேப்பன்ட் இன் திருப்பதி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த கதை. ஆஃப்டர் ராமானுஜா என்ன ஆச்சுன்னா, இந்த கை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிழிச்சிடும். இதில் கத்தியில் இந்த தோல் அப்படி எடுத்துட்டா 7 தோல் நமக்கு. அதில் உப்பு கண்டம் போட்டுருவா. உப்பையும் மிளகா அப்படியே கூட தடவி விடுவா. இதுதான் அந்த பட்டாச்சாரிகள்லாம் மஸ்கிமந்த பனிஷ்மெண்ட். மெனி பீப்புள் டைடு. கை கால் தொட வரைக்கும் இழுத்துருவாங்க. அப்போ அப்படி இந்த கோழியை தொங்க விட்டுருக்கானே இந்த இதிலலாம் அந்த மாதிரி இருக்கும் உடம்பு. அதில் மிளகா அப்படி இது பண்ணிட்டா சிவியர் பனிஷ்மெண்ட்டு. சரி, எல்லாம் பயந்து ஓடிவிட்டேன். இங்கே ஒருத்தம் கூட இல்லை திருப்பதியில் மாதிரி ஆகிடுது. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது மாத்வா ரொம்ப சாத்மீகமாக இருப்பான்னு சொல்லிட்டு வியாசராயரை கூட்டு கிருஷ்ணதேவராயர் மேக் ரெக்வஸ்ட் டு ஹிம், யூ ஷுட் டேக் கேர்ண்டு. சரி, வேறு வெளியில் ராஜாவே சொல்கிறான். சக்கரவர்த்தி ஆச்சார், ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. ஹி ரூல்ட் ஓவர் அப் டு சவுத்து. இந்த மாதிரி சொன்னார்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டேக்கிங் கேர். இந்த மாதிரிலாம் போயிருக்கு. அந்த வியாசராயர் கீழே இது மாதிரி இருக்குது. வியாசராய மடம் இப்பயும் இருக்குது திருப்பதியில். திருமலாவில் வியாசராயர் மடம் இருக்குது. பெரிய மகான் வியாசராயர். அப்போது இந்த பௌராணிகர்னு கதை சொல்லுவாள். நம்ம உபன்யாசக்காரெல்லாம் இருக்கால்ல, அவன் அந்தந்த சாமியை வசதியாக சொல்லுவாள். அது மாதிரி அதில் ஒரு பௌராணிகர் ஒடிவன் சொல்கிறார் யார்கிட்ட, வியாசராயர்கிட்ட. தென்னாட்டில் முருகர் வழிபாடு, திருச்செந்தூர் கோவில் இதெல்லாம் முருகன் கரகுரான்னு சொல்லி வீரமிக்க கடவுள்லாம் வந்துடுத்து
அதனால் வைஷ்ணவ நெசிஞ்சு போய்டுறது. இதில் நம்ம தப்பிக்கவே முடியாதா? நீங்கள் வந்து எதாவது படம் நம்ம வியாசராயர் வந்து வாஸ் திங்கிங் என்ன பண்ணலாம் யோசனை பண்ணியிருக்கார். அப்போ அந்த பௌராணிகரே சொல்கிற நம்ம வந்து நம்ம இதில் வீரமிக்க கடவுளே இல்லை, அந்த விஷ்ணு அதெல்லாம் சாத்மீகமானது, மகாலட்சுமி விஷ்ணுவெல்லாம் சாத்மீகமானது. ஸோ இதில் சைவத்தில் இருக்க மாதிரி இந்த பைரவர் முருகர் மாதிரிலாம் இல்லை நம்மகிட்ட அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாரு கேட்குறாரு வியாசராயர். அப்போ பௌராணி என்ன சொல்கிறார், நம்ம ஏன் ஆஞ்சநேயரை வச்சுக்கூடாது, ஆஞ்சநேயர் வச்சு ஆஞ்சநேயர் வழிபாடே இல்லை தென்னாட்டில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வியாசராயர் சொல்கிறார், தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர், கிம்புருடர், அப்புறமா வந்து கிம்புருடர், வித்யாதரர், வானரர், நரர் ரொம்ப. சரி, நமக்கு முந்தின ஸ்டேஜ் தான் வானரர். சரி, அந்த ஸ்டேஜில் இருக்க அவாளத்துக்கு இப்படி சாமியாட பண்ணி கேட்குறாரு. இல்லை இப்படி சொல்கிறாள் நீங்கள், ராமதூதனாகவே இருந்தானே ஆஞ்சநேயர் இல்லைன்னா, இல்லைப்பா அது செயல்பட்டு வராதுன்றாரு. அப்போ ஓடி வந்து சமயக்கட்டில் ஓடி வந்து சொல்கிறான் ஒருத்தர். நம்ம சமயக்கட்டில் ஒரு பெரிய மந்தி வந்து உட்காந்து திடீர்னு போகமாட்டேன்றது அப்படின்றார். சரி, வியாசராயர் சமயக்கட்டுக்கு வர்றார். பார்த்தா இவ்வளோ பெரிய மந்தி இப்போ திருப்பதியில் இருக்கே பார்த்ததே இல்லை யாருமே. அது பிரம்மாண்ட சுரூபமாக இருக்குது. சமயக்கட்டு மேடையில் வந்து உட்காந்துருக்குது. அப்புறமா வந்து நம்ம சொன்னது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இதில் இந்த பரம்பு தட்டு இருக்கு இல்லையா, அதில் இலையை போட்டு சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் வச்சு வாழைப்பழம் வச்சு கொடுக்குறார். அது மேலேயும் கீழே பார்க்குறது இந்த குரங்கு யாரை, வியாசராயரை. நீ அப்படி சொன்ன டக்குனு அதில் ஒரு வாழைப்பழத்தை பிச்சுட்டு வாசல் வழியாக போய் மறைஞ்சு போய்டுறது. சரி, மீறடா சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணிடுறப்பா, மன்னிச்சுடு ஆஞ்சநேயா, ராமதூதா, நான் தப்பாக பேசிட்டவன்னு சொல்லிட்டு வியாசராயர் அகெயின் ரிப்போர்ட்ஸ் கிருஷ்ணதேவராயா, ஏன்னா லீவ் பண்ணிவிடுங்க, 17 வருஷம் நான் பார்த்துட்டேன், இதுமாதிரி முடியாதனால எனக்கு ஆண்டவன் வேறு கட்டளை இட்டிருக்கான் அப்படின்ற. ஸோ சுசீந்திரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சுசீந்திரம் தாண்டியே அங்கேருந்து ஆரம்பித்து தென்னாடு முழுக்க ஸ்டார்ட் டூயிங் த பிரதிஷ்டா ஆஃப் ஆஞ்சநேயர். வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ணுறார் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை. ஹவு டு டிஃபரன்ஷியேட்னா டைரக்டாகவே இருக்காது எதுவுமே, எல்லாம் கற்பலகை ப்ரொட்ரூடடாக தான் இருக்கும். வியாசராய பிரதிஷ்டை ஆஞ்சநேயர் எல்லாமே ப்ரொட்ரூடட் ஆஞ்சநேயர். ஸோ அதை பார்க்க போகிறோம். அதனுடைய இந்த டாபிக் எடுது. இது என்னோடய மனைவிக்கு கனவுல வந்தால் இது வந்து நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் பேர். குழந்தையாட்டம் இருக்கு, 2-3 தடவை வந்து மூஞ்சி கிட்ட வந்து காமிச்சது என்கிட்ட. சரி, நல்லாட்டூரில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு 2-3 தடவை போயிருந்தோம், வந்துருக்கோம். நானும் அவ்வளோ போயிட்டு இருந்தோம். திருத்தணிக்கு முன்னாடி வரும் அது நல்லாட்டூர் ஆஞ்சநேயர். அங்கேயே போட்டுமா வியாசராய பிரதிஷ்டை. இந்த நல்லாட்டூர் ஆஞ்சநேயரே ஒரு பெரிய அற்புதம். அது வந்து பொதுவேண்டு போயிடுது பின்னாடி. அப்புறமா ஏன்னா வியாசராயர் வாழ்ந்தது ஒரு 500-600 வருஷம் ஆச்சு அவர் வாழ்ந்த பீரியடு. ஸோ வியாசராய பிரதிஷ்டை சில இடத்துல மறைஞ்சு போயிடுச்சு, சில இடத்துல அப்படியே நல்லாவும். அந்த அப்பேற்பட்ட வியாசராயர் அவரால் பிரதிஷ்டை பண்ணது தான் கேளம்பாக்கத்தில் இந்த சிங்கப்பெண்ணே ஒரு சீரியல் சன் டிவியில் வருது இல்லையா, அதில் அந்த ஆனந்தின்னு பொண்ணு மேலே ஏறி போவோம். அந்த கோவில்லாம் கேளம்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவில். என்னுடைய கம்பெனியினுடைய முதலாளியானவர் திரு ஏ சிவசைலம் எம் சொல்வா அவர் வந்து அங்கே கம்பெனி இருக்குது, டாப்பேயினுடைய கியர் டிவிஷன், பம்ப் டிவிஷன்லாம் இருக்குங்க. ஸோ க்ரௌண்ட் வீல் பினியன் ஒரு ஐட்டம் பண்ணுறா, அப்புறம் ஹைட்ராலிக் பம்ப் பண்ணுறா, அதெல்லாம் அந்த மலையை ஒட்டியே வந்துடும். ஸோ அவளை ரெக்வஸ்ட் பண்ணதுனால கான்க்ரீட் ரோடு கீழேருந்து கார் போகிற மாதிரி மேலே கோவில் வரைக்கும் போயிடும், படிக்கட்டு பேர் இருக்குது. ஸோ இந்த கான்க்ரீட் ரோடு காரில் போகிற வாழ்க்கைலாம் வசதியாக இருக்கும். அது போட்டி கொடுத்த கிட்ட அந்த காலத்தில் 70 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆச்சு ஸ்பெண்ட்டு. ஸோ அந்த ஆஞ்சநேயரும் இந்த சைடு போஸ்டர் அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்தோன்னே இந்த இது வால் இப்படி இருக்கும், சௌகந்திக புஷ்பம் கையில் இருக்கும், ஒரு கதாயுதம் இல்லைன்னா மலையை வச்சுட்டு இருப்பார்,
வியாசரோட இங்கே வந்து சில படங்கள் காமிக்கிற பாருங்க. இது காக்குளூர் ஆஞ்சநேயர் மலை மேலே இருக்கிறது. காக்குளூர் இது பேர் என்ன, கேளம்பாக்கம் ஆஞ்சநேயர். சைடு போச்சார். இது மாதிரி இதுவும் அதே தான். வியாசராய பிரதிஷ்டை. ஒரு கையில் அபயம் காமிப்பார், ஒரு கையில் வந்து சௌகந்தி விபூஷத்தை வச்சுருப்பார். இதெல்லாம் வியாசராய பிரதிஷ்டை. இது ஒரு வியாசராய பிரதிஷ்டை. வலக்கையை அபயம், இடக்கையில் சௌகந்தி புஷ்பம் வச்சுருப்பார். கவசத்தோட இது. இது வியாசராய பிரதிஷ்டை. வாலில் மணி இருக்கும். அதில் ஆஞ்சநேயர் வந்து இந்த அஷ்ட சிரஞ்சீவியில் ஒருத்தராக வந்துடுறார். அவர் இப்போ இந்த காக்குளூர், திருவள்ளூர் பக்கத்தில் காக்குளூர்னு இருக்குது. காக்குளூரில் இருக்கிறதும் இந்த ஆஞ்சநேயர் பிரபல பிரதிஷ்டை. அங்கே வந்து தங்குறார். நைட் தங்கும்போது ஒரு பாறை இருக்குது, பெரிய பாறை. அதில் படுத்துக்கிறார். அப்போ கணவர் சொல்கிறார் ஆஞ்சநேயர், இந்த பாறையில் நான் இருக்கேன்டா, திருப்பி போட்டுடுறார். பாறையை திருப்பி போட்டால் அந்த உருவம் அப்படியே இருக்குது. சிற்பியை கூட்டு உடனடியாக செதுக்க சொல்லி பிரதிஷ்டை பண்ணிட்டு போகிறார். 732 கோவில் கட்டிருக்கார். அது மாதிரி அவர் சவரணன் 32 அப்படின்னு போட்டு காத்தாலாம் பார்த்தேன் ஒரு இதில். நம்மளோட முதல்ல 108 ஆகணும்னு 102. சவரணன் 32 பிரதிஷ்டை பின் டன் பை வியாசராயா. வியாசராயர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் இல்லை தென்னாட்டில். அவர் தான் பரப்பினார் தென்னாட்டில். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அது அதுபடி அது எப்படி தெய்வத்தோடு சேர்க்க முடியும்னு சொல்லிட்டார். அதுக்கு வந்து பரிகாரமாக பண்ணார். அதை அப்பேற்பட்ட மகான் வியாசராயர். அவர் மூலமாக தான் ஆஞ்சநேயர் இந்த வேலையை அவர் மூலம் வாங்கிட்டார். ஆஞ்சநேயர் சொன்னாலும் அசாத்தியம்னு சொல்லுவார். அதாவது முடிக்க முடியாத காரியங்களை இருந்தால் கூட ஆஞ்சநேயர் வேண்டிட்டு அதுக்கு மாரில் வெண்ணெய் சாத்தினால வந்து நடந்துடும், காரியம் நடந்துடும். ஏன்னா அவள்லாம் இருக்கா, பிரத்யக்ஷ தெய்வங்கள் அவள்லாம். நமக்கு பக்தாளுடைய வேண்டுகோளை. இப்போ நான் கூட அந்த காலத்தில் எஸ்எல்சி முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கும் போதெல்லாம் படிப்பு சொல்லிதது கூட யாரும் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த புத்தி சாதுர்த்தியெல்லாம் கிடையாது. அப்போ தான் சின்ன, இப்போ எல்லாம் சின்ன 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய 1008 பேசுகிறது எல்லாம் பண்ணுறது. அப்போல்லாம் வந்து ட்ரெயின் இப்போ எல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார், இங்கே போயிடுவார், படுக்க குழந்தை சொல்லித்தரதுக்கு ஆள்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து நான் பாஸ் பண்ணோம் சொல்லிட்டு திருத்தணியில் வீரராக பெருமாள் இருக்கு. விஜயராக பெருமாள், ஆறுமுக சுவாமி கோவில், விஜயராக பெருமாள், வீரட்டானேஸ்வரர், இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் வந்துடும். ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் 2 கோவில், அந்த பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும். அங்கே வந்து இந்த விஜயராக பெருமாளுக்கு எய்த்தா மாதிரி ஆஞ்சநேயர் கைக்குப்பி நிலையில் பக்தாஞ்சநேயர் ரொம்ப பரப்புறது. எங்கள் அம்மா வந்து எது இருந்தாலும் சரி ஆற்றுல நடந்து போய் ஒரு பெரிய கிரிக்கெட் பால் சைஸுக்கு மண்ணை எடுத்து போய் பட்டாச்சாரி வருவார், சாத்திட்டு வருவோம். அவளுக்கு நடந்துடும் எல்லாமே ஆஞ்சநேயர் மூலமாக. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆஞ்சநேயர் வந்து இந்த மாதிரியெல்லாம் விளையாடினார் வியாசராயருடைய லைஃப்பில். இது வந்து வேணுகோபாலனுடைய வெங்கடநாத விஜயம் அந்த நூலை படித்தா தெரியும். பியூட்டிஃபுல்லான புக்கு அது. எடுத்து வச்சுட்டா கீழே பக்கத்துக்கே மனசு வராது. அதில் தான் இந்த குறிப்பு இருந்தது. அதை வச்சு நமக்கு நீ காத்தாலும் அவரை பேசுன்னு சொன்னதுனால, அதாவது இந்த தாட்ஸு, அந்த டிஸ்கஷன், எவ்ரி திங் இட் இன்டியூசஸ் அஸ் டு ஸ்பீக்.
இன்றைக்கி இந்த ஆஞ்சநேய பேசினாலும் எனக்கு மனசு ஒரு திருப்தி ஆகிடுது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு பி ஃப்ரேங்க்கு 5427 இருக்கு. 27 to 28 போயிட்டு திருப்பியும் வந்து 27க்கு போயிடுது சப்ஸ்கிரிப்ஷன். அது எப்படி தெரியல எனக்கு. அது ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்குது, ஷேர் பண்ண மாட்டேங்குது. ஷேர் பண்ணி மற்றவாளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தயவுசெய்து. சொன்னால் தான் எனக்கு ஒரு ஒரு இதாக இருக்கும், மனசு ஒரு திருப்தியாக இருக்கும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.